நேற்று ஈரோட்டில் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பெரிதும் பரபரப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இப்படியும் பரபரப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பேசிட்டோம், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டோம். ஆனால் இதற்கு வந்து 2 கட்சிகளுமே திமுக அண்ட் அதிமுக சைட்லேருந்து முதல் முறையாக வந்து எதிர்ப்பு வந்து பலவிதமாக வந்திருக்கு. அது காரணம் விஜய் அவர்களையும் சொல்லி நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களையும் வந்து அண்ணா அவர்களும் எங்களுக்கு பொது சொத்து, அது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஒரு இதில் பேசிட்டு வந்தேன். இன்னும் இருட்டு கடை அல்வாவா இது பிராண்டு. இந்த திருப்பூர் மஞ்சள் சொன்னார், இது ஈரோடு மஞ்சள். ஜிஐ அந்த டேக் வாங்கிட்டு அதை வந்து முறையாக பராமரிக்கிறதுனால இப்போ அந்த விவசாயிகளுக்கு பாதிப்பு வருது. ஆமாம், அவங்களுடைய கொள்முதல்லே பிரச்சனை வருது, இடைத்தரகர்கள் மூலிமா பல பிரச்சனை வருது அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஈரோடு மஞ்சளா எம்ஜிஆர் உங்க இஷ்டத்துக்கு நீங்க எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் விக்ரவண்டியிலே சொல்லியிருக்கலாமே கட்சி ஆரம்பிக்கும் போது. அதான் சொல்றேன், 50 தலைவர்கள் 7 தலைவர்கள் நீங்க போவாங்க. அன்னைக்கு மார்க்கெட்டிங் இல்லைன்னு தெரிஞ்சுட்டாங்க. 5 தலைவர்களை வச்சுக்கிட்டு திருப்பி இவங்களை பத்தி என்ன பேசுறது? அஞ்சலி அம்மால நம்ம கட்சிக்காரன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்ற லெவலுக்கு போனோம்னா, இப்போ பிராண்டு எம்ஜிஆர் இல்லைன்னா அசையாதுன்றது அந்த இது வந்தனால எம்ஜிஆர் இது நாங்கள் இது பண்ணுவோம். ஏங்க ஒரு அல்வா கடைக்கே நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாதுங்க. ஆமாம், பிராண்டுனா பிராண்டு தான். அப்படி இருக்கும்போது ஏன் விஜயகாந்த் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வெளியில் சொல்லி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் போல இருக்கு பெருசாக எடுப்படல. கொங்கு மண்டலம்னா ஏடிஎம் அட்டாக், ஏடிஎம் இழுக்கிறதுக்காக ஜெயலலிதா அவர்கள் ஃபுல்லாகவே அதான் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்படி பேசுகிறவரு நாளைக்கு திமுக இருந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டா கலைஞர் நாங்கள் கொண்டாடுவோம், நீங்களாம் கேட்கக்கூடாது முடிஞ்சுது அப்படின்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. இல்லை நான் கேட்குறேன், நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க இவ்வளோ பேசுகிறீங்கன்னா அதுக்கு ஓரளவுக்காவது தகுதியோடு நடந்துக்கணும். இன்னொரு பதில், களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். எப்போவாவது ஒரு தடவை களத்தில் வருபவர்களுக்கும் எங்களுக்கு நாங்கள் வந்து கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு இவர் சொல்கிறார். களத்தில் இல்லாதவர்கள் யார்? அதையும் தமிழிசை கேட்டிருக்காங்க. நேற்று கூட திருப்பூரில் ஒரு குப்பை கடை மேட்டருக்கு போராடுறோம். அண்ணாமலை கைது செய்யப்பட்டு லேப்டாப்பு மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு ஏடிஎம்கே போராடுறாங்க. டிஎம்கே அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு கட்சியுமே களத்தில் இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இருக்காங்கல்லண்ணே, கம்பத்தில் ஏறல இருக்காங்க. எவ்வளோ போராடி கம்பத்தில் ஏறுறாங்க, பஸ்ஸில் ஏறிட்டு இருக்காங்க. அதிசயத்திலும் அதிசயமாக நானே பாராட்டி போட்டேன். இந்த செவிலியர் இதில் போய் அதை ஒரிஜினா கலந்துக்கிட்டு அப்புறமா சொல்கிறாங்க அவர் வர வழியில் அது என்ன சவுண்டுன்னு கேட்டு உள்ளே புண்டாருன்றாங்க. ஆனால் சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட நீங்கள் கொண்டாடலடாப்பா அப்படின்னு. ஏன்னா வர வழியில தானே கிளம்பாக்கம் இருக்கு. அவரே சொல்லிட்டாருன்னா ஐயோ போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது சொல்றாங்க, நாங்கள் வந்துட்டு இருந்தோம், கேள்விப்பட்டு அதான் வந்துட்டு அப்படியே ரைட்டு எறா ரைட்டு அப்படி திருப்பிடா ரைட்டு அப்படின்னு திரும்பிட்டாப்ல அப்படின்னு. ஆனால் பாவீங்களா, இதில் கூட என் சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிற்கல அப்படின்னு. சரி ஏதோ வந்து பேசுகிறான்ப்பா, இதுதான் களத்தில் நிற்கிறதுன்றது. வாழ்க்கையிலேயே இப்போ பெருசாக கொண்டாடுற மாதிரி களத்தில் அது கூட ரைட் டேன் களமாக இருக்கு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க களத்தில் நிற்பவர்களை பற்றித்தான் நாங்கள் பேசுவோம். அப்போ உங்களை நீங்களே பேசிக்கூடாது.